Hi students, நம்ம வந்துட்டு civicsல 5th chapter road safety rules and regulations அந்த chapter வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ரோட் சேஃப்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது ஓவர் ஸ்பீடு, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அண்டு டிரைவர்ஸோட டிஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு மேஜர் ஒரு ரீசன் அதாவது ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு. ஸோ மைனர் ரீசன்ஸ் பார்க்கும்போது பெடஸ்ட்ரியன்ஸோட கவனக்குறை, கேர்லெஸ்னஸ்ஸு, பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அவங்களோட பாடியை வந்துட்டு வெளியே நீட்டுறது, அதெல்லாம் வந்துட்டு இந்த மைனர் காசஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 199 இருக்குது. சேஃப்டி மெஷர்ஸ். ஆல்வேஸ் கீப் டு த லெஃப்ட், அதாவது எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடில் தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் டிரைவிங் keep to the left and allow the vehicle to pass from the opposite direction. நம்ம எப்போ ட்ரைவ் பண்ணும்போதும் லெஃப்ட் சைடில் தான் ட்ரைவ் பண்ணோம். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு நமக்கு பின்னாடி வரக்கூடிய அலோவ் வெஹிக்கிள்ஸ் டு பாஸ், அதாவது வந்துட்டு ஆப்போசிட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணணும், அவங்கள வந்துட்டு பாஸ் பண்ணி போகிறதுக்கு வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணுங்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஆல்வேஸ் கீப் டு த லெஃப்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லோ டவுன் ஆன் பெண்ட்ஸ் அண்ட் டேர்ன். ஸோ நம்ம பெண்டில் ஒரு இதில் திரும்பும் போதோ டேர்ன் பண்ணும்போதோ நம்மளோட வெஹிக்கிளை வந்து நம்ம ஸ்லோ பண்ணணும். எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு கீப் இன் மைண்ட் இஸ் டு பிகம் காஷன்ஸ் அண்ட் ஸ்லோ டவுன் ஆன் த பெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே முக்கியமானது நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்பவே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வந்துட்டு நம்மளோட பெண்ட்லேயோ ஒரு டேர்ன்லேயோ வந்துட்டு நம்ம போய் வெஹிக்கிளை வந்துட்டு திருப்பும் போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்துட்டு அதை வந்துட்டு திருப்பணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் கேர்ஃபுல்லாகவும் வந்துட்டு திருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க ஸ்லோ டவுன் ஆன் த பெண்ட்ஸ் அண்ட் டர்ன். நெக்ஸ்ட்டு யூஸ் ஹெல்மெட். ஸோ எப்போ ட்ரைவ் பண்ணாலும் பைசைக் டூ வீலர் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு வியர் பண்ணியிருக்கணும். மேக் இட் எ ஹேபிட் ஆஃப் ஸ்ட்ராப்பிங் த ஹெல்மெட் பிஃபோர் மவுண்டிங் த பைக்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு டூ வீலரில் வந்துட்டு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வந்துக்கணும் ஹெல்மெட் போடுறது அப்படிங்கிறாங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் ஃபஸ்ட்டு 3 மெஷர்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஆல்வேஸ் கீப் டு த லெஃப்ட். ஸோ எப்போவுமே வந்துட்டு லெஃப்ட் சைடில் போகணும். அதாவது ட்ரைவ் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வந்துட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகி போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெண்டில் அண்ட் டேர்னில் வந்துட்டு நம்ம வெஹிக்கிள்ஸை வந்துட்டு கொண்டு போய் திருப்பும் போது நம்ம வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு அதை வந்துட்டு திருப்பணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பைக் ரைடை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்கணும். ஸோ அந்த ஹெல்மெட் போடுறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 மெஷர்ஸில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு 4th மெஷர் என்ன, நெவர் எக்ஸீட் த ஸ்பீட் லிமிட். அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அதான் சொல்கிறாங்க நெவர் எக்ஸீட் த ஸ்பீட் லிமிட். த ஸ்பீட் லிமிட் இஸ் ரிலேட்டட் டு த டிராஃபிக் கண்டிஷன் ஆஃப் த ஏரியா. ஸோ ஒவ்வொரு ஏரியாவோட டிராஃபிக் கண்டிஷனை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவோட ஸ்பீட் லிமிட் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீட் லிமிட்டை வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கணுங்கிறாங்க. ஸோ மெயின்டைன் ஸ்பீட் லிமிட். ஸோ நெவர் எக்ஸீட் ஸ்பீட் லிமிட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஏரியாவோட டிராஃபிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதை பொறுத்து நம்ம வந்துட்டு வெஹிக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணுங்கிறாங்க. இதான் வந்துட்டு 4th மெஷர். 5th ஒன் பாருங்கள், மெயின்டைன் த ரைட் டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு வெஹிக்கிளுக்கும் உங்கள் வெஹிக்கிளுக்கும் முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கும் நடுவில் ஒரு ப்ராப்பரான டிஸ்டன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். அதுதான் என்னென்னா மெயின்டைன் ரைட் டிஸ்டன்ஸுங்கிறாங்க. Collisions occur because we do not maintain adequate distance from the vehicle in the front. ஸோ வந்துட்டு கொலிஷன், அதாவது ஒன்றோட ஒன்று மோதிர இது வந்துட்டு நடக்கும் எப்போனா வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிளுக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிள் கூட ஒரு அடிக்குவேட்டான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த கொலிஷன் வந்துட்டு நடக்கிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ மெயின்டைன் எ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிக்கர் வெஹிக்கிள். ஸோ நம்ம இப்போ ஒரு பைசைக்கிளில் போயிட்டுருக்கோம், நம்ம ஒரு மோட்டர் சைக்கிளில் போயிட்டுருக்கோம், நம்ம முன்னாடி ஒரு பஸ் போகுதுன்னா அந்த பஸ்ஸுக்கும் நம்மளோட வெஹிக்கிளுக்கும் நடுவில் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதாவது வந்துட்டு லார்ஜ் வெஹிக்கிள்ஸுக்கு, பிக்கர் வெஹிக்கிள்ஸுக்கும் நம்ம வெஹிக்கிள்ஸுக்கும் வந்துட்டு நடுவில் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கீப் அவுட் ஆஃப் தேர் பிளைண்ட் ஸ்பாட் an area are not seen through the rear view and wing mirror. ஸோ வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை வந்துட்டு வச்சுக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு செப்பரேட்டான டிஸ்டன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க.
ஸோ ஃபிஃப்த்து மெஷரில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரைட் டிஸ்டன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ நமக்கும் நம்மளோட முன்னாடி போகிறக்கு ஃப்ரண்ட்டில் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கும் நடுவில் ஒரு செப்பரேட்டான டிஸ்டன்ஸ் இருக்கணும். எஸ்பெஷலி பிக்கர் வெஹிக்கிள்ஸ், நமக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸோ ட்ரக்கோ லாரியோ போகுது அப்படின்னா வந்துட்டு அதுக்கும் நமக்கு அந்த வெஹிக்கிளுக்கும் நம்ம வெஹிக்கிளுக்கும் நடுவில் ஒரு செப்பரேட்டான டிஸ்டன்ஸ், அதாவது சேஃபான டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து மெஷர். சிக்ஸ்த்து பாருங்கள், பார்க் த வெஹிக்கிள்ஸ் ஒன்லி அலாங் த டிசைனேட்டட் பார்க்கிங் பேஸ் ஆர் ஜோன்ஸ், நாட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ஹைவேஸ். ஸோ நம்ம வெஹிக்கிள் எங்கே பார்க் பண்ணோம், அந்த வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா வந்துட்டு டெசினேட்டாக தான் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிள்ஸை வந்துட்டு பார்க் பண்ணுமே தவிர அந்த ஹைவேஸ், அதாவது ரோடோட சைடில் வந்துட்டு நம்ம பார்க் பண்ணக்கூடாது. யூஸ் பார்க்கிங் லைட்ஸ் அண்ட் காஷன் ட்ரையாங்கிள் ஒய் அட்டெண்டிங் த பிரேக் டவுன். ஸோ வந்துட்டு நம்ம அந்த பார்க்கிங் லைட்ஸையும் காஷன் ட்ரையாங்கிளையும் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணோம் எப்போவாச்சும் பிரேக் டவுன் ஆகும்போதுங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சிக்ஸ்த்து மெஷர். ஸோ சிக்ஸ்த்து மெஷர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வெஹிக்கிள்ஸை எங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னா அந்த வெஹிக்கிள்ஸை பார்க் பண்ணுறதுக்கு தனியாக பிளேஸை வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் நம்ம வந்துட்டு வெஹிக்கிள்ஸை வந்துட்டு பார்க் பண்ணணுங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட். செவன்த்து பாருங்கள், ஃபாலோ த ரோட் சைன். ஸோ ரோட் சைன்ஸ் நிறையா இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த சைன்ஸு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். ஸோ ரோட் சைன்ஸ் ஆர் மோஸ்ட்லி பிக்டோரியல், ஸோ இட் இஸ் நாட் ஹார்ட் டு காம்ப்ரிஹெண்ட். ஸோ ரோட் சைன் அப்படிங்கிற வந்துட்டு பிக்டோரியல், அதாவது ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்காது. ஸோ அதான் வந்துட்டு செவன்த் மெஷர். ஸோ அந்த ரோட் சைன்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ த ரோட் சைன்ஸ். நெக்ஸ்ட் மெஷர், எயித்து மெஷர் பாருங்கள், சம் அதர் சேஃப்டி டிப்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சில சேஃப்டி டிப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நெவர் டிரைவ் வென் ட்ரங்கன், நெவர் யூஸ் செல்ஃபோன் வைல் டிரைவிங், அவாய்ட் லிசனிங் டூ லவுட் மியூசிக், செக் யுவர் மிரர்ஸ் பிஃபோர் சேஞ்சிங் லேன்ஸ், ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட்ஸ், always remain calm while driving, and never yell or shout at the pedestrian or other drivers. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. அதான் வந்துட்டு நெவர் எவர் ட்ரிங்க் வென் ட்ரங்க், அதாவது வந்துட்டு ட்ரங்க் பண்ணியிருக்கும் போது நம்ம வெஹிக்கிளை ட்ரைவ், அதாவது ஓட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம வெஹிக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது செல்ஃபோன் யூஸ் பண்ணி பேசக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஹிக்கிள்ஸில் போயிட்டு இருக்கும்போது லவுட் மியூசிக் வச்சுட்டு அந்த மியூசிக்கை கேட்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷனில் எங்கே போயிடும், அந்த மியூசிக்கில் போயிடும். ஸோ அதனால நம்மளால் டிரைவிங்கில் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் காட்ட முடியாது. ஸோ அதனால கூட சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வெஹிக்கிளை நம்ம ஓவர்டேக் எடுத்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட சைட் மிரரை செக் பண்ணணும், ஏதாச்சும் வெஹிக்கிள் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ நம்ம வெஹிக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது நம்மளோட சீட் பெல்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது ரொம்பவே காமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி ரோட்டில் போகிறவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அதர் டிரைவர்ஸையோ கிராஸ் பண்ணி போகிறவங்களெல்லாம் திட்டக்கூடாது, ஷவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சம் அதர் சேஃப்டி டிப்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெஹிக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது, செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, லவுடு மியூசிக்கை வந்துட்டு ஹியர் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு லேனை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட சைடு மிரர்ஸில் ஏதாச்சும் வெஹிக்கிள் வருதான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடணும், எப்பவுமே ரொம்பவே காமாக இருக்கணும். அதே மாதிரி பெடஸ்ட்ரியன்ஸையோ இல்லை அதர் டிரைவர்ஸையோ வந்துட்டு ஷவுட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மெஷர் பாருங்கள், யாருக்காகனா பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது ரோட் கிராஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, cross only at zebra crossing, the 2 minutes time that you waste for the signals are worth your life. அதாவது வந்துட்டு எங்கே கிராஸ் பண்ணணும்னா ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் வந்துட்டு இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணணும். ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த சிக்னலுக்கு வெயிட் பண்ணி போகிறது மூலிமா அவங்களோட லைஃபைவே நம்ம நல்லதாக மாற்றிடும். ஸோ 2 நிமிஷம் நிற்கணுமா, வண்டி போயிட்டுருக்க இடையில போச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தானது. நெவர் கிராஸ் ஆன் ரெட் அண்ட் எல்லோ லைட். ஸோ ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கும்போது கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லோ லைட் இருக்கும்போது என்ன, ரெடி நெக்ஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்கிறத ஒரு டினோட் பண்ணுறது தான் வந்துட்டு எல்லோ லைட். ஸோ அந்த எல்லோ லைட் இருக்கிறது நீங்கள் எல்லோ லைட் இருக்கும்போது போனீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லோ லைட் நீங்கள் சென்ட்ரலாக ரோட் கிராஸ் பண்ணும்போது பாதி தூரம் போயிருப்பீங்க, அந்த எல்லோ லைட் மாதிரி க்ரீன் சிக்னல் வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு வெஹிக்கிள்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால அப்போ கிராஸ் பண்ணக்கூடாது.
டேக் ஏ சைடு வாக் அண்ட் அவாய்ட் வாக்கிங் ஆன் த ரோட்ஸ். ஸோ ரோடோட சைடில் தான் வாக் பண்ணவே முடிஞ்சு சென்டர் ரோட்டில் வந்துட்டு வாக் பண்ணக்கூடாது. ஸோ இது எஸ்பெஷலி இது யாருக்காகனா பெடஸ்ட்ரியன்ஸுக்கு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் கீப் டு த லெஃப்ட். எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிளை வந்துட்டு மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம டேர்ன்லேயோ பென்ஸ்லேயோ போகும்போது நம்மளோட வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்லோ பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தேர்டு மெஷர் என்ன, நம்ம எப்போவுமே ஹெல்மெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்த்து மெஷர் வந்துட்டு ஸ்பீட் லிமிட்டுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு ரைட் டிஸ்டன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் ஒரு வெஹிக்கிளுக்கும் இன்னொரு வெஹிக்கிளுக்கும் நடுவில். நெக்ஸ்ட்டு இப்போ வெஹிக்கிள்ஸை வந்துட்டு எங்கெங்கே பார்க் பண்ண சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்களோ அங்கே தான் வந்துட்டு பார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோட் சைன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணக்கூடாது, செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, மியூசிக் கேட்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸுக்கு என்னென்னா அவங்க வந்துட்டு ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் க்ராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு வேரியஸ் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இங்கே கீழே பாருங்கள் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு கோடா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இப்படி வந்துட்டு இருந்ததுன்னா அப்படின்னு என்னென்னா ப்ரோக்கன் ஒயிட் லைன், அதாவது ஒரு ஒயிட் லைன் அது ப்ரோக் ஆகி இருந்தது அப்படின்னா என்னென்னா பேசிக் மார்க்கிங் ஆன் ரோட். ஸோ ரோடில் இருக்கக்கூடிய பேசிக் மார்க்கிங் தான். யூ மே சேஞ்ச் லேன்ஸ் அண்ட் ஆர் அலோட் டு ஓவர்டேக் ஏ வெஹிக்கிள் அண்ட் டேக் யூ டர்ன் டு இட்ஸ் சேஃப் டு டூ ஸோ. ஸோ வந்துட்டு இந்த பிரேக் ஆகக்கூடிய ஒயிட் லைன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக்கான மார்க்கிங், ரோடில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான மார்க்கிங் தான். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட லேனை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு நம்மளால் ஓவர்டேக்கோ பண்ணலாம், அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன், ப்ரோக்கன் ஒயிட் லைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படியே ப்ரோக்கன் ஆகாமல் சாலிட் ஒயிட் லைனாக இருந்தது அப்படின்னா சீன் ஆன் ஏரியாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராட்டஜியான ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. These implies that you are not allowed to overtake and to stay within the lane. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்த லேனில் போகும்போது ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஒரே லேனில் தான் போகணும், இந்த சைடே தான் போகணும், இந்த சைடில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது டினோட் பண்ணுது சாலிட் ஒயிட் லைன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் சாலிட் எல்லோ லைன் என்ன டினோட் பண்ணுன்னா அதாவது பாருங்க சிங்கிள் சாலிட் எல்லோ லைன் யூஸ்ட் இன் ஏரியாஸ் வேர் விசிபிலிட்டி இஸ் லோ. எந்தெந்த ஏரியாவில் வந்துட்டு விசிபிலிட்டி அது பார்க்குற இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த சிங்கிள் சாலிட் எல்லோ லைனை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இட் இம்ப்ளைஸ் தட் யூ கேன் ஓவர்டேக் அண்ட் ஷுட் டிரைவ் ஆன் யுவர் சைடு. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒவ்வொரு வெஹிக்கிளை ஓவர்டேக் எடுத்துக்கலாம், ஆனால் இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த ஒரே லேனில் தான் வந்துட்டு ஓவர்டேக் எடுக்கணும், இதை கிராஸ் பண்ணி அடுத்த லேனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த சிங்கிள் சாலிட் எல்லோ லைன் வந்து டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டபுள் சாலிட் எல்லோ லைன்ஸ் பாருங்கள், சாலிட் எல்லோ லைன்ஸ் டபுள் இருக்குது. ஸோ யூஸ்ட் ஆன் டேஞ்சரஸ் ரோட்ஸ் ஆர் ஃபார் டூ-வே டிராஃபிக். அதாவது வந்துட்டு இந்த லைனை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ரோட்ஸ், அதாவது டிராஃபிக் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடியது இல்லாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஜோன்ஸில் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. It strictly prohibits anybody from crossing over into the lane. You can overtake inside your lane in your own lane. ஸோ வந்துட்டு இதில் இங்கே என்ன ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு தடுத்துருப்பாங்க அப்படின்னா யாருமே இங்கே வந்துட்டு கிராஸ் பண்ணக்கூடாது, அதாவது பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து இங்கே கிராஸ் பண்ணக்கூடாது. ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணலாம் எப்படின்னா ஒரே லேனுக்குள்ளே தான் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டபுள் சாலிட் எல்லோ லைன்ஸ் வந்துட்டு டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டாப் லைன். This marked before the pedestrian crossing and sets the deadline where cars should stop before the traffic signal. ஸோ இதான் வந்துட்டு பெடஸ்ட்ரியன், அதாவது ஜீப்ரா கிராசிங், இதில் தான் வந்துட்டு பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ணும். இங்கே 2 ஏரோ மார்க் இருக்குல்ல, ஸோ இந்த 2 ஏரோ மார்க் எதுக்கு அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இந்த லைனோட ஸ்டாப் ஆகிடும், அப்போ தான் வந்துட்டு பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ சிக்னல் போட்ட பிறகு தான் இந்த லைனை தாண்டி வெஹிக்கிள்ஸ்லாம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதா இந்த 2 ஏரோ மார்க்கும். ஸோ இதான் ஸ்டாப் லைன். நெக்ஸ்ட்டு சாலிட் அண்ட் ப்ரோக்கன் லைன்ஸ். சாலிட் லைனும் இருந்து ப்ரோக்கன் லைனும் இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னா இஃப் யூ ஆர் டிரைவிங் ஆன் த சைடு வித் த ப்ரோக்கன் லைன் யூ ஆர் அலோடு டு ஓவர்டேக் அண்ட் இஃப் யூ ஆர் டிரைவிங் ஆன் த சைடு ஆஃப் த சாலிட் லைன் யூ ஆர் நாட். சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரோக்கனான லைனில் வந்துட்டு உங்களோட ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு வெஹிக்கிளை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணலாம், ஆனால் இந்த லைனுக்கு இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு வெஹிக்கிளை நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படிங்கிறது தான் இது வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரோக்கன் ஒயிட் லைன், சாலிட் ஒயிட் லைன், நெக்ஸ்ட்டு சிங்கிள் சாலிட் எல்லோ லைன்,
டபுள் சாலிட் எல்லோ லைன், ஸ்டாப் லைன் அண்ட் சாலிட் அண்ட் broken லைன். ஸோ இதெல்லாம் என்ன டினோட் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், mandatory signs and cautionary signs. So mandatory signs அப்படின்னா என்னென்னா, the first category of traffic signs is mandatory sign. ஸோ டிராஃபிக் சிக்னல்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் வந்துட்டு மேண்டேட்ரி சைன், ரொம்பவே முக்கியமானது. எதுக்காகனா இந்த மேண்டேட்ரி சைனை நம்ம வயலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியபிள் மேண்டேட்ரி சைன்ஸ். ஸோ இப்படி இந்த ரெட்டு இந்த ஷேப்பில் இருந்தால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது, இது இப்படி இருந்தால் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிவ் அவே, இது வந்துட்டு ஒன் வே, ஒரு சைடு தான் போக முடியும். இது நோ என்ட்ரி, இதுவும் ஒன் வே எந்த சைடு ஆரோ மார்க் காட்டியிருக்கோ இந்த சைடுனா இப்படி போகிற வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போக முடியும், இந்த சைடுனா இந்த பக்கம் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போக முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மேண்டேட்ரி சிக்னல்ஸ். நெக்ஸ்ட்டு காஷனரி சைன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஆபத்தானதை வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ a total of 40 cautionary traffic signs have been added by the roadways and transport department. ஸோ நம்மளோட ரோட்வேஸும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் 40 cautionary traffic signs வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. The main function of the cautionary signs to warn the driver to take necessary action to manage the situation. ஸோ இந்த காஷனரி சைனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டிரைவர்ஸை வந்துட்டு வார்ன் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு நோவே இப்போ பிரிட்ஜு வருது, அப்புறம் வந்துட்டு ரயில்வே ட்ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு 10 minutes 20 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு அந்த போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலயமா அந்த டிரைவர்ஸ் வந்துட்டு ஒரு நெசசரி சுச்சுவேஷனில், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த காஷனரி சைன்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் அப்படின்னா என்னென்னா, these signs provide information to the drivers via boards. ஸோ ஒவ்வொரு போர்டு வழியாக வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபியூயல்னால் வந்துட்டு இந்த பங்க் இருக்குது, நெக்ஸ்ட்டு பப்ளிக் டெலிஃபோன் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த சைடில் தான் பார்க் பண்ணணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு டிரைவருக்கு வந்துட்டு போர்டு மூலயமா வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிராஃபிக் சைன்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு மேண்டேட்ரி சைன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் காஷனரி சைன்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், கோத்ரூ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த லைன்ஸ், அதாவது சாலிட் லைன் அண்டு broken லைன், ஒயிட் அண்ட் எல்லோ லைன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் வேரியஸ் சிக்னல்ஸ் வந்துட்டு மேண்டேட்ரி சைன், காஷனரி சைன் அண்ட் இன்ஃபர்மேட்டரி சைன்னு சொல்லிட்டு 3 சைனையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு நம்ம இதோட முடிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு டிராஃபிக் சிக்னல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன சிக்னல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.